ஒருத்தவங்களோட சப்ளிமெண்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, இதை எடுக்கலாமான்னு கேட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு சீக்கிரமா முடிச்சிருங்க அப்படின்னு வாய் போட்டு இருந்திருப்பான். மற்ற இன்ஃபுளுசர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோல நான் ரெஸ்பெக்டோட தான் பேசியிருக்கேன். பட் இந்த ஜிம் அக்கா நல்ல குப்பை ப்ராடக்ட்ஸ் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு 150 ரூபாய்க்காக ஒரு உயிர் போனா எவ்வளவு கேவலமான விஷயம். காசு இப்படி சம்பாதிச்சு எடுக்கலாம்னு தெரியல எனக்கு. இதனால அவங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் ஆகி இப்ப அவங்க தவறிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்களோட குடும்பத்துக்கு நீ பதில் சொல்லுவியா? ப்ரீ ஒர்க் அவுட்னா என்ன, எந்த டைம்ல எடுத்தா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் தரும், ப்ரீ ஒர்க் அவுட்டை எவ்வளவு டோஸ்ல எடுத்தா நல்ல ரிசல்ட்ஸ் தரும், இது எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா எடுத்தா எஃபெக்டிவா வேலை செய்யும், ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறதுனால ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் வருமா, ஒரு நல்ல ப்ரீ ஒர்க் அவுட்ல இருக்கிற பெஸ்ட் இன்கிரீடியன்ட்ஸ் என்னெல்லாம், ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஹைப் பண்ற அளவுக்கு இது எஃபெக்டிவான ப்ராடக்ட்டா, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. லாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஹாய், என் பேர் ஆகாஷ். யூ வாட்சிங் ஃபிட்னஸ் சீரிஸ். fasten your seat belts. Let's take off now. ஃபர்ஸ்ட், ப்ரீ ஒர்க் அவுட்னா என்ன? பேர்லயே இருக்கிற மாதிரி ப்ரீ ஒர்க் அவுட்னா ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி இருக்கிற சப்ளிமெண்ட். இது டேப்லெட் ஃபார்ம்லயும் வரும் அண்ட் பவுடர் ஃபார்ம்லயும் வரும். யூசுவலி இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் இதை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்டர்னு சொல்லிட்டு தான் மார்க்கெட்டிங் பண்றாங்க. இது யூஸ் பண்றதுனால எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும், ஃபோக்கஸ்டா ஒர்க் அவுட் பண்ண முடியும் அண்ட் எண்டூரன்ஸை பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த சப்ளிமெண்ட்டை மார்க்கெட்டிங் பண்றாங்க. எந்த ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துக்கிட்டாலும் அதுல மேஜரா பாக்குறது இந்த 5 இன்கிரீடியன்ட் தான். பட் இந்த வீடியோல நம்ம ஸ்பெசிபிக்கா கெஃபீனை பத்தி தான் பார்க்க போறோம். மற்ற 4 இன்கிரீடியன்ட்ஸையும் பத்தி இதே வீடியோல பின்னாடி சொல்றேன். முதல்ல இந்த கெஃபைன் எஃபெக்டிவான இன்கிரீடியன்ட்னு கேட்டீங்கன்னா எஃபெக்டிவான இன்கிரீடியன்ட் தான். இத மல்டிபிள் ஸ்டடீஸ் கன்ஃபார்ம் பண்ணுது. கெஃபைனை நீங்க உங்க ஒர்க் அவுட்க்கு ரொம்ப முன்கூட்டியே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது பாதியிலே கெஃபைனோட எஃபெக்ட் போயிடும். கெஃபைனை நீங்க உங்க ஒர்க் அவுட்க்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா கெஃபைன் கிக் இன் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களோட ஒர்க் அவுட் முடிஞ்சிடும் அண்ட் அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. கெஃபைன் எந்த டைமிங்ல எடுக்கிறீங்கன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். மோஸ்ட் ரிசர்ச்சர்ஸ்ல யூஸ் பண்ற டைமிங் என்னன்னா 30 to 45 minutes before the workout தான். இது எதனாலன்னு கேட்டீங்கன்னா இந்த கெஃபைன் உங்க பிளட் ஸ்ட்ரீம்ல மிக்ஸ் ஆகிறதுக்கு ஆவரேஜா எடுத்துக்கிற டைம் தான் 30 to 45 minutes. கெஃபைன் எவ்வளவு டோஸ் எடுத்தா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் தரும்? இது மெயின்லி 2 ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்கு. நம்பர் 1 உங்களோட கரண்ட் பாடி வெயிட். நம்பர் 2 ஒரு நாளைக்கு நீங்க ஆக்சுவலி மத்த சோர்சஸ்ல இருந்து எவ்வளவு கெஃபைன் எடுக்கிறீங்கன்றத பொறுத்து. மோஸ்ட் ரிசர்ச்சர்ஸ்ல யூஸ் பண்ற டோசேஜ் எவ்வளவுனா பெர் கேஜிக்கு 3 மில்லிகிராம்ல இருந்து 6 மில்லிகிராம். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா 1 கிலோக்கு 4 மில்லிகிராம் எடுக்கிறது பெனிஃபிஷியலா இருக்கும். நீங்க ஒரு நாளைக்கு கெஃபைன் மத்த சோர்ஸ்ல இருந்து எவ்வளவு எடுக்கிறீங்கன்றது ரொம்பவே முக்கியம். பிகாஸ் அது உங்களோட ப்ரீ ஒர்க் அவுட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒர்க் ஆகுன்றது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். இன்னும் புரியுற மாதிரி ஈஸியா சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு நாளைக்கு காஃபி, டீ அண்ட் அதர் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா உங்களோட கெஃபைன் லெவல் ஆல்ரெடி 200 mg தாண்டி இருக்கும். அண்ட் இந்த டைம்ல நீங்க அடிஷனலா ஒரு 200 mg கெஃபைன் எடுக்கிறதுனால உங்களோட பாடியில எக்ஸ்ட்ராவா எந்த பெனிஃபிட்ஸுமே இருக்காதுன்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. ஒரு ஆவரேஜ் அடல்ட்டுக்கு மேக்ஸிமம் கெஃபைன் டோஸ் எவ்வளவுனா 400 மில்லிகிராம். இதை நீங்க ஈஸியா 4 கப் காஃபி ஆர் 2 எனர்ஜி ட்ரிங்க் எடுக்கிறது மூலமா ஈஸியா கொண்டு வந்துட முடியும். இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு ஹை கெஃபைன் டோஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஒரு ஸ்கூப் ப்ரீ ஒர்க் அவுட்ல யூசுவலி 200 மில்லிகிராம்ஸ் ஆஃப் கெஃபைன் இருக்கும். ஸோ நீங்க அதை 1 ஸ்கூப் ஃபுல்லா எடுக்கிறதுக்கு பதிலாக ஹாஃப் ஸ்கூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் அதை எடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட பாடி எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுதுன்னு பாருங்க அண்ட் அதுல இருந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணுங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட கெஃபைன் எப்பவுமே 400 மில்லிகிராம்ஸ்க்கு மேல போகாத மாதிரி பாத்துக்கோங்க. ப்ரீ ஒர்க் அவுட் என்னதான் எஃபெக்டிவா வேலை செஞ்சாலும் நமக்கு எனர்ஜி கொடுத்தாலும் இதை டெய்லி எடுக்கலாமான்னு கேட்டா அதான் இல்ல. இங்கதான் நெக்ஸ்ட் பாயிண்ட் வருது, எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கலாம். கெஃபைன் உண்மையிலேயே ரொம்பவே அடிக்டிவான சப்ஸ்டன்ஸ். நீங்க டெய்லி ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரா புஷ் கிடைக்கிறதுனால டெய்லி உங்களுக்கு இந்த ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட் எடுக்கிற மாதிரி டெம்ப்ட் பண்ணும். பட் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுதுன்னா நீங்க கெஃபைனை டெய்லி உங்க ஒர்க் அவுட்க்கு முன்னாடி எடுக்கிறதுனால உங்களோட பாடி கெஃபைனுக்கு அகைன்ஸ்டா டாலரன்ஸ் பில்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் மந்த்ல 100 mg ஆஃப் கெஃபைன் எடுக்கிறதுனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சாலும் செகண்ட் மந்த்ல அதே 100 mg எடுக்கிறது மூலமா உங்களுக்கு எந்த எஃபெக்ட்டுமே தெரியாது. அதை நீங்க 200 mg இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான் அதே அளவு பெனிஃபிட்ஸ் தெரியும். ஒரு மாசத்துக்கும் கெஃபைன் டோஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தா நல்ல எஃபெக்டிவா ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. கெஃபைன் டோஸை நீங்க ஒரு மாசமா இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களோட பாடியும் அதுக்கேற்ற மாதிரி ரெசிஸ்டன்ஸை பில்ட் பண்ணிட்டே வரும். which in turn கெஃபைன் உங்க பாடியில எஃபெக்டிவா வேலை செய்யாமலே போயிடும். சரி, கெஃபைனை எப்போ எடுத்தா எஃபெக்டிவா ஒர்க் ஆகும்னா லெக் டேல தான்.
ஏன்னு கேட்டீங்கன்னா லெக் டே பண்ணும்போது தான் நம்ம பாடி ரொம்பவே எக்ஸாஸ்டா ஃபீல் ஆகும். இந்த டைம்ல நீங்க கெஃபைன் எடுக்கிறது மூலமா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் கிடைக்கும், which in turn அதிகமா மசில் பில்ட் பண்ணலாம். செகண்ட் எப்பெல்லாம் எடுக்கலாம்னா நீங்க எப்பெல்லாம் டயர்ட் ஆகுறீங்களோ அப்ப மட்டும் இந்த ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கலாம். ஸோ உங்களோட ஃபோக்கஸ் இன்னும் பெட்டராகவே இருக்கும், உங்களோட ஒர்க் அவுட் இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும். ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறதுனால ஏதாச்சும் சைட் எஃபெக்ட்ஸ் வருமா? ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்ஸ் யூஸ்வலி ரொம்பவே சேஃபான சப்ளிமெண்ட் தான். இது எடுக்கிறதுனால மோஸ்டா எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது. மோஸ்ட் ஆஃப் தி ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்ஸ்ல யூஸ் பண்றது என்னன்னா சுகர் ஆல்கஹால் தான். இந்த சுகர் ஆல்கஹால் எடுக்கிறதுனால உங்களுக்கு டயரியா, கேஸ், ப்ளோட்டிங் மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். நீங்க ப்ரீ ஒர்க் அவுட்டா ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம்னு எடுத்தீங்கன்னா நீங்க ஃபுல் டே வாஷ்ரூம்ல இருக்க வேண்டிய நிலைமை வரும். இதை நீங்க எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கும்போது கொஞ்சமா எடுத்து உங்களோட பாடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பாருங்க. அண்ட் அதுல இருந்து கிராஜுவலா இன்க்ரீஸ். ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறதுனால செகண்ட் சைட் எஃபெக்ட் என்னன்னா பிபி, ஆங்ஸைட்டி அண்ட் நர்வஸ்னஸ் தான். ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறதுனால ஒரு சில பேரால அந்த ஹை டோஸ் கெஃபைனை டாலரேட் பண்ண முடியாது. உங்களுக்கு கெஃபைன்னால இந்த மாதிரி டாலரன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ப்ரீ ஒர்க் அவுட்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் ப்ரீ ஒர்க் அவுட்ல வர தேர்ட் மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா ஸ்கின் வந்து அரிக்கும். இதுக்கு மேஜர் காம்பனன்ட்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பீட்டா அலனைன் தான், அண்ட் செகண்ட் ஒன் நியாசின். இது எவ்வளவு நேரம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு 30 மினிட்ஸ்ல இது காணாம போயிடும். ப்ரீ ஒர்க் அவுட்ல ஸ்பெஷலி கெஃபைன்ல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அது தூக்கத்தை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்க மார்னிங் ஒர்க் அவுட் பண்ற பர்சன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. பட் ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ற பர்சன்னா நான் மேக்ஸிமம் ப்ரீ ஒர்க் அவுட் அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் இது உங்களோட ஸ்லீப் குவாலிட்டியை ரொம்பவே பாதிக்கும். அண்ட் நம்பர் 2, உங்களுக்கு சில நேரம் தூக்கம் வராம கூட போகலாம். ஈவினிங் டைம்ல நீங்க ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ப்ரீ ஒர்க் அவுட்டை எப்படி சூஸ் பண்றது? ஒரு ஆவரேஜ் கஸ்டமருக்கு ப்ரீ ஒர்க் அவுட்ல இந்தந்த இன்கிரிடியன்ஸ் தான் இருக்கணும்னு கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இல்லை. லேபிள் பலன்னு இருந்தாலே போதும், அவங்க அதை நல்ல ப்ரீ ஒர்க் அவுட்னு ஏமாறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகம். இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லாம உலகத்துல எந்த ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ்ல பேக்கேஜிங்ல லேபிள்லாம் பலன்னு இருக்கும், ஆனா உள்ள ஒண்ணுமே இருக்காது. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரீ ஒர்க் அவுட்ல மேஜரான 5 இன்கிரிடியன்ஸை இப்ப பிரேக் டவுன் பண்ண போறேன். ப்ரீ ஒர்க் அவுட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் மேஜர் இன்கிரிடியன்ட்னா கெஃபைன் தான். இந்த கெஃபைன் எதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்கன்னா காஃபி பீன்ல இருந்து தான். இன்ஃபேக்ட் நம்ம வீட்லயே கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இந்த கெஃபைனை டீ ஆர் காஃபி மூலமா எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். கெஃபைனோட 2 மேஜர் பெனிஃபிட்ஸ் என்னன்னா பவரை இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் நம்பர் 2 ஃபெட்டிகை சப்ரஸ் பண்ணும். ஒரு நல்ல ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்ல கெஃபைன் எவ்வளவு டோஸ் இருக்குன்னா 200 mg இருக்கணும். செகண்ட் ஒன் L-theanine. இதே கெமிக்கல் காம்பவுண்ட் நம்ம டெய்லி குடிக்கிற கிரீன் டீல இருக்கும். இது என்ன பண்ணும்னா நம்மளோட நர்வஸ்னஸ் கம்மி பண்ணும் அண்ட் ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் L-theanine ரெக்கமெண்டட் டோசேஜ் எவ்வளவுனா 200 mg. தேர்ட் ஒன் என்னன்னா பீட்டா அலனைன் தான். பீட்டா அலனைன் என்ன பண்ணும்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு ஒரு பர்னிங் சென்சேஷன் வரும். அதுதான் லாக்டிக் ஆசிட் பில்டப்னு சொல்லுவோம். இந்த லாக்டிக் ஆசிட் பில்டப்பை டிலே பண்றது மூலமா மசில் ஃபெட்டிகை ரெடியூஸ் பண்ணும். பட் இதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இந்த பீட்டா அலனைனை நீங்க ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு மேல பண்ற செட்ஸ்ல மட்டும்தான் யூஸ் ஆகும். அண்ட் இது பாடி பில்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இது ஒரு குப்பை சப்ளிமெண்ட் தான். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா இப்ப நீங்க ஒரு லாங் மேரத்தான் போறீங்க ஆர் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படின்னா இது கண்டிப்பா பெனிஃபிஷியலா இருக்கும். இதோட ரெக்கமெண்டட் டோஸ் எவ்வளவுனா 3 to 6 கிராம். அடுத்ததா பார்க்க போறது சிட்ருலின் மாலிட். அண்ட் இது ஒரு சாலிட் இன்கிரிடியன்ட். இது உங்க ஸ்ட்ரென்த் லெவலை பில்ட் பண்ணும் அண்ட் எண்டோரன்ஸை பூஸ்ட் பண்ணும். அண்ட் இதோட யூஸ் என்னன்னா பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்றது மூலமா நமக்கு ஒரு மேசிவ் பம்ப் கிடைக்கும். இதோட ரெக்கமெண்டட் டோசேஜ் எவ்வளவுனா 4 கிராம்ஸ். இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா இது கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ் தான். அடுத்ததா பார்க்க ingredient arginine. இந்த arginine ingredient என்ன பண்ணும்னா இதுவும் உங்களோட blood flow increase பண்ணி பம்ப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ingredient தான். பட் இந்த arginineல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இதோட பயோஅவைலபிலிட்டி ரொம்பவே கம்மி. சிம்பிளா சொல்ல போனா இது உங்களோட இன்டெஸ்டைனை அப்சர்வ் பண்றதுக்கு முன்னாடியே இது பிரேக் டவுன் ஆயிடும். ஒரு சில ஸ்டடீஸ்ல இது மினிமல் எஃபெக்ட் கிடைக்கணும், இன்னொரு சில ஸ்டடீஸ்ல எஃபெக்டே இருக்காதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதோட ரெக்கமெண்டட் டோசேஜ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 3 கிராம். அதுக்கு கீழே எவ்வளவு இருந்தாலும் அது வேஸ்ட் தான். ஸோ ஒரு நல்ல ப்ரீ ஒர்க் அவுட்ல மினிமம் 3 கிராம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பெஸ்ட் ப்ரீ ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஹைப் பண்ணானுங்க. அந்த ப்ரீ ஒர்க் அவுட் உண்மையிலே பெஸ்டான்னு தான் இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செக்மெண்ட்ல எந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸையும் பர்சனலா அட்டாக் பண்றதுக்காக இதை நான் வைக்கல. இந்த செக்மெண்டோட அல்டிமேட் கோல் என்னன்னா ஆடியன்ஸ் அவங்க வாங்குற ப்ராடக்ட் உண்மையிலே ஒர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக கிரியேட் பண்ணதுதான்.
ப்ரீ ஒர்க் அவுட் வாங்க போறீங்கன்னா இந்த இன்கிரிடியன்ஸ் தான் அதுல இருக்கான்னு கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பீட்டா அலனைன். இந்த பீட்டா அலனைன் என்ன பண்ணோம்னா நம்ம மசில் ஃபெட்டிகை டிக்ரீஸ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் புஷ் பண்ண வைக்கும். நெக்ஸ்ட் கேஸ் நான் சொல்ற மாதிரி இந்த பீட்டா அலனைன் ஃபெட்டிகை ரெடியூஸ் பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணும். பட் இது மசில் பில்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இது தேவையான சப்ளிமெண்டான்னு கேட்டா கண்டிப்பா தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். மோஸ்டா ஜிம்முக்கு போறவங்களோட கோல் என்னவா இருக்கும்னா இதர் மசில் கெயின் ஆர் ஃபேட் லாஸா தான் இருக்கும். இப்போ நீங்க 60 செகண்ட்ஸ்க்கு மேல ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா மட்டும்தான் இந்த சப்ளிமெண்டால உங்களுக்கு ஒரு 1 or 2 reps அடிஷனலா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால இமீடியட்லி எந்த எஃபெக்ட்டுமே தெரியாது உங்களோட ஒர்க் அவுட்ஸ்ல. இதோட ரெக்கமெண்டட் டோசேஜ் எவ்வளவுன்னா 3 to 6 grams. இந்த 3 gramsக்கு கீழே இருந்தா கண்டிப்பா அது குப்பை சப்ளிமெண்ட்டுக்கு தான் சமம். இவரு ப்ரோமோட் பண்ற அந்த ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்ல only 2.5 grams of பீட்டா அலனைன் மட்டும் தான் இருக்கு. இந்த பீட்டா அலனைன் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா நீங்க ஒரு ஹை ரெப் ரேஞ்ச்ல எண்டியூரன்ஸ்க்காக ட்ரெயின் பண்றவரா இருந்தாலோ நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டா இருந்தாலோ கண்டிப்பா இந்த பீட்டா அலனைன் யூஸ் ஆகும். பட் மசில் பில்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இது வெறும் குப்பை சப்ளிமெண்ட் தான். சிட்ருலின் மலேட் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு இன்சேம் அமௌண்ட் ஆஃப் பம்ப் வேணும்னா உங்க ப்ரீ ஒர்க் அவுட்ல கண்டிப்பா சிட்ருலின் மலேட் இருக்கணும். இவர் சொல்ற மாதிரி சிட்ருலின் மலேட் எடுக்கிறதுனால இன்சேம் அமௌண்ட் ஆஃப் பம்ப் வருமான்னு கேட்டா கண்டிப்பா வரும். பட் எஃபெக்டிவான டோஸ் கொடுத்தா மட்டும்தான். இவர் ப்ரோமோட் பண்ற இந்த குப்பை சப்ளிமெண்ட்ல எவ்வளவு சிட்ருலின் மலேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் 3 கிராம் தான். இதோட ரெக்கமெண்டட் டோசேஜ் எவ்வளவுனா அட்லீஸ்ட் மினிமம் 4 கிராம் இருக்கணும். அப்பதான் இது எஃபெக்டிவா வேலை செய்யும். இவரு இதுலயே இன்னொரு வேரியன்ட்டையும் ப்ரோமோட் பண்றாரு. இது அதை விட பெட்டரான ஒரு சப்ளிமெண்ட் ஆகும். அதுல எவ்வளவு கிராம்ஸ் ஆஃப் சிட்ருலின் மலேட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 4 கிராம் தான். அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்ச் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 1350 ரூபா வருது. இந்த குப்பை சப்ளிமெண்ட்டுக்கு 1350 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒர்க் கிடையாது. இதோட நியூட்ரிஷன் லெவல் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஃபில்லர்ஸ் மட்டும்தான். இந்த ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறது மூலமா உங்களுக்கு பெரிய அளவுல சேஞ்ச் எல்லாம் ஒன்றும் தெரிஞ்சிடாது. இதே குப்பை சப்ளிமெண்ட்ல வேற என்னெல்லாம் இன்கிரிடியன்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். Introducing to you God 1 gram of creatine மட்டும் நீங்க டபுள் ஸ்கூப் பண்ணி உங்களோட ஒர்க் அவுட் செம்மையா போகும். இதுல 1 gram of creatine இருக்குதான். creatine பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மினிமம் ரெக்கமெண்டட் டோசேஜ் 3 to 5 grams கண்டிப்பா இருக்கணும். இல்லனா creatine கண்டிப்பா வேலை செய்யாது. அண்ட் அதுவும் உங்களோட ஒர்க் அவுட்ஸ்ல இமிடியேட் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. அது ஓவரால் நீங்க எடுத்து மசில் சாச்சுரேட் ஆனதுக்கு அப்புறமா ரிசல்ட் தெரியுற ஒரு சப்ளிமெண்ட். அதுக்கும் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதுல எதுக்கு 1 gram creatine ஆட் பண்ணிருக்காங்கன்னு கார்ப்பரேட் கம்பெனிக்கும் தெரியாது, இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் தெரியாது. பட் ப்ரோமோட் மட்டும் பண்ணுவானுங்க 1 gram creatine இருக்கு, இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேசிவா நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த கிரியேட்டினை பத்தி பாத்தீங்கன்னா உங்க மசில் செல்ல சாச்சுரேட் ஆகிறதுக்கு 3 to 4 weeks ஆகும். அடிஷனலி இதோட மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸை பாக்குறதுக்கு மினிமம் 3 to 5 grams ஆச்சு டோசேஜ் கொடுத்தாதான் உங்களுக்கு எஃபெக்டிவா இதுல இருந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த லேபிள்ஸ்ல கொடுக்குற வேல்யூஸ் எல்லாம் ஜஸ்ட் கண்தொடைப்புக்காக மக்களை ஏமாத்தணுன்றதுக்காக டிசைன் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் இது. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் முட்டு கொடுக்கறது தான் ரொம்பவே வேதனையா இருக்கு. பிகாஸ் மக்களுக்கு போதுமான அவேர்னஸ் இல்லாததுனால இவங்க அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. நானே ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் எனக்கு எதுக்குடா ப்ரீ ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நான் ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்ததும் இல்லை, யாருக்கும் ப்ரீ ஒர்க் அவுட் சஜெக்ட் பண்ணது இல்லை. இப்போ நான் வெல்கோருக்கு சைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு அத்லெட்டுக்கு நான் ப்ரிஃபர் பண்றேன். ஆல்ஃபா ஜிபிசி மென்டல் அண்ட் பிசிக்கல் ஃபோக்கஸ் அண்ட் கோஆர்டினேஷனுக்கு சப்போர்ட் இது ரொம்பவே முக்கியம். இந்த ஆல்ஃபா ஜிபிசிங்கிற சப்ளிமெண்ட் உங்க மெமரி இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் ஃபோக்கஸை பெட்டர் ஆக்கும்னு ப்ரமோட் பண்றாங்க. பட் இந்த காம்பவுண்டை பத்தி ரிசர்ச்சர்ஸே ஒரு லிமிட்டட் ஸ்டடி தான் இருக்கு. இது மசில் பில்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு தேவையே இல்லாத ஒரு ப்ராடக்ட். இவங்க சொல்ற மாதிரி ஆல்ஃபா ஜிபிசி வேலை செய்யணும்னா மினிமம் டோஸ் எவ்வளவு இருக்கணும்னா அட்லீஸ்ட் 300 to 600 மில்லிகிராம்ஸ் ஆச்சு இருக்கணும். பட் இந்த குப்பா ப்ராடக்ட்ல எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? 200 மில்லிகிராம். பிகினருக்கு ஒன்று, இன்டர்மீடியேட்டுக்கு ஒன்று, அட்வான்ஸ் லிஃப்டர்ஸ்க்கு ஒன்று, 3 வேரியன்ட்ல வைக்கிறானுங்க. பட் இந்த 3 வேரியன்ட்லயுமே ஆல்ஃபா ஜிபிசியோட லெவல் வெறும் 200 mg தான். உங்களோட மென்டல் ஃபோக்கஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்னு ப்ரமோட் பண்றானுங்களே, உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் தெரியுமான்னு கேட்டா ஒரு மயிலும் தெரியாது. பட் இவனுங்களுக்கு இதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. கம்பெனிக்காரங்கிட்ட காசு வாங்கிட்டு கூவ சொல்லுவானுங்க, இவனுங்களும் கூவானுங்க. இப்படி சிவியர்லி அண்டர் டோஸ்டா இருக்கிற சப்ளிமெண்ட்டை எப்படியும் கூச்சமே இல்லாம இது ஒர்க் ஆகும்னு ப்ரமோட் பண்றானுங்களோ. இது ஒரு கம்ப்ளீட்லி அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ஃபேட் பேஸ்டு ப்ரீ ஒர்க் அவுட். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் பம்பு வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். இது நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு செமையான ஃபீலிங் கிடைக்கும். கையில் ஏதோ வரன்னு இருக்கும்,
நல்லா இருக்கும் அந்த ஃபீலிங். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இந்த சப்ளிமெண்ட் பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் 1500 வருது. பட் இதோட லேபிள பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா உள்ள உருப்படியா சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடியாச்சும் பீட்டா அலனைன், சிட்ரிலிக் மேலேட், கிரியேட்டின், ஆல்பா ஜிபிசின்னு 100 டோஸ் தான் பண்ணிருந்தாங்க. பட் இந்த சப்ளிமெண்ட்ல உருப்படியா சொல்ற அளவுக்கு ஒரு இன்கிரீடியன்ட்டுமே கிடையாது. இந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் நீங்க தனியா காசு கொடுத்து வாங்கணும்ன்ற அவசியமே இல்லை. நீங்க as long as உங்களோட புரோட்டீன் கோலை மீட் பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்க அமினோ ஆசிட்ஸை செப்பரேட்டா எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா நான் தனியா இன்னொரு வீடியோல சொல்றேன். இந்த BCAAங்கிறது இன்னொரு ஸ்கேம் தான். இந்த ப்ரீ ஒர்க் அவுட்க்கு இவனுங்க வைக்கிற ரேட் எவ்வளவுனா 1500 rupees. லிட்டரலி இது ஒரு ஜூஸுக்கு சமம். இந்த குப்பை சப்ளிமெண்ட்டை வாங்குறதுக்கு 2 கிராம் சால்ட்டை தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணீங்கனாலே உங்களால எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா இவர் வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்னு அவர் அதுல லேபிள் பண்ணி போட்டிருக்காரு. ஸோ மக்கள் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் சொன்னா கரெக்டா இருக்கும்னு நம்பி தானே வாங்குவாங்க. அந்த மக்களோட நம்பிக்கையை இவர் உடைச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த குப்பை சப்ளிமெண்ட் பத்தி பேசும்போது கண்டிப்பா குப்பை இன்ஃப்ளூயன்சரை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும் இல்லையா? பிகினர் ப்ரீ ஒர்க் அவுட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் அப்படி இல்லவே இல்லைங்க. நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, அட்வான்ஸ் லிஃப்டராக இருந்தாலும் சரி, ப்ரீ ஒர்க் அவுட்டுங்கிறது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் தான் பூஸ்ட் பண்ண போகுது. இவர் எதுக்கு வாய் போடுறாரு தெரியுமா? நம்ம தர்மிக்கும் தம்பி கேசவனும் ஒரு 3 குப்பை ப்ராடக்ட்ஸ் ப்ரமோஷன் கொடுத்தாங்க வெல்கோரோடது. அதே குப்பை ப்ராடக்ட் தான் இவரும் காசு வாங்கிட்டு இப்படி போயிட்டு இருக்காரு. ப்ரீ ஒர்க் அவுட் ஃபேட் லாஸ்ல ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கிறது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ப்ரீ ஒர்க் அவுட் டைரக்டா வேணா ஃபேட் லாஸ் காஸ் பண்ணாதே தவிர்த்து உங்க பெர்ஃபார்மன்ஸை 2 மடங்கு பூஸ்ட் பண்றதுனால நீங்க ஃபேட் லாஸ் இன்னும் ஈஸியா அச்சீவ் பண்ணுவீங்க. இவர் சொல்ற மாதிரி இந்த சப்ளிமெண்ட்ல 2.5 மடங்கு எஃபெக்டிவா ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு தான் சொல்லணும். இவர் ப்ரமோட் பண்ண அதே சப்ளிமெண்ட்லயே இந்த கார்டுங்கிற ப்ரீ ஒர்க் அவுட்ல மட்டும் 350 மில்லிகிராம்ஸ் ஆஃப் கெஃபைன் இருக்கு. இந்த கெஃபைன் கொடுக்குற கிக்னால வேணா உங்களுக்கு அடிஷனலி ஒரு 2 to 3 reps அதிகமா கிடைக்கலாமே தவிர இது 2.5 மடங்குலாம் பூஸ்ட் பண்ணாது. நல்ல ப்ரீ ஒர்க் அவுட் எப்பவுமே சயின்ஸ் பேக் இன்கிரீடியன்ட்ஸான பண்றது. அதனாலதான் என்னோட சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெல்கோரோட லைன் ஆஃப் ப்ரீ ஒர்க் அவுட். வாரியர் வந்து பாத்தீங்கன்னா பிகினர், இப்பதான் ஜிம் ஜாயின் பண்றீங்க. பீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் லெவல். அதுக்கப்புறம் காட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல அட்வான்ஸ் லிஃப்டர்ஸ். அண்ட் இது எப்படி கூச்சமே இல்லாம இவனுங்க பிகினருக்கு ஒண்ணு, இன்டர்மீடியட்டுக்கு ஒண்ணு, அட்வான்ஸ்டுக்கு ஒண்ணுன்னு தனித்தனியா விற்கிறானுங்களோ தெரியல. இதுல அட்வான்ஸ் லிஃப்டர் எடுக்கிற ப்ரீ ஒர்க் அவுட்லயே அவங்களோட லேபிள திருப்பி பாத்தீங்கன்னா ஒரு இன்கிரீடியன்ட்ஸ்மே சிவியர்லி அண்டர் டோஸ்டா இருக்கு. இத பத்தி எந்த இன்ஃப்ளூயன்சருமே பேசவும் மாட்டாங்க, கேள்வியும் கேட்க மாட்டாங்க. குப்பை சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் குப்பை இன்ஃப்ளூயன்சர்ஸ் பத்தி பேசும்போது கண்டிப்பா நம்ம ப்ரொமோஷன் அக்காவை பத்தி பேசாம இருக்க முடியுமா? நம்ம ப்ரொமோஷன் அக்கா நம்ம ஜிம் அக்கா இருக்காங்களே, இதே பீஸ்ட் ப்ரீ ஒர்க் அவுட்க்கு ப்ரொமோஷனலா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல பெய்டு பார்ட்னர்ஷிப் கூட அவங்க எனேபிள் பண்ணல. சரி, அதை விடுங்க. இதுல அவங்க போட்டிருக்கிற ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ப்ரீ ஒர்க் அவுட்ல கெஃபைனே இல்ல, இது எடுக்கிறதுனால உங்களுக்கு ஸ்லீப் ப்ராப்ளமே வராது, இதை நீங்க ஈவினிங் டைம் கூட யூஸ் பண்ணலாம்னு அவங்களோட பேஜ்லயே இதை ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. இதே பீஸ்ட் ப்ரீ ஒர்க் அவுட்டோட நியூட்ரிஷன் லெவல பார்த்திருந்தாங்கனாலே அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 200 மில்லிகிராம்ஸ் ஆஃப் கெஃபைன் இருக்குன்றது. இவங்களை நம்பி எவ்வளவு பேரு இது கெஃபைன் ஃப்ரீன்னு நினைச்சு இந்த ப்ராடக்டா வாங்கியிருப்பாங்க. நம்ம ஜிம்மக்காக்கு இதை பத்தி எல்லாம் கவலையே இல்லையே. அவங்களுக்கு காசு வந்துச்சா, அவங்களோட பாக்கெட் ஃபுல் ஆச்சா, அவ்வளவுதான் அவங்களுக்கு கவலை. இந்த ஜிம்மக்கா இவ்வளவுதான் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இந்த ஜிம்மக்கா இது மாதிரி பல குப்பை ப்ராடக்ட்ஸை அவங்க ஸ்டோரிலையும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயும் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதுல பாதிக்கப்படுறது யாருன்னா பாவப்பட்ட ஆடியன்ஸ் தான். அண்ட் ஜிம்மக்காவை பத்தி பேசினா இந்த வீடியோ கண்டிப்பா இப்ப முடியாது. அவ்வளோ குப்பை ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஹாஃப் பேக்கட் இந்தியன் கெஃபைன் இருக்கிற ப்ராடக்ட்ல கெஃபைனே இல்லன்னு ப்ரொமோட் பண்றது தப்பு தானே? ஸ்ட்ராங். மற்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோல நான் ரெஸ்பெக்டோட தான் பேசியிருப்பேன். பட் நீங்க ரொம்ப நாளாவே ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா எடுங்க. ஏன்னா ப்ரீ ஒர்க் அவுட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டாப் பிராண்ட் தான் கோல்ட்ஸ் ஜிம். அதுல ஒர்க் பண்ற ஒரு ட்ரைனர் தான் இவன். இவனோட கமெண்ட் பாக்ஸ்ல ஒருத்தர் கேட்டிருப்பாரு, என்னோட பிரதருக்கு இந்த சப்ளிமெண்ட் எடுக்கலாமா, அவருக்கு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு. அண்ட் இதுக்கு எஸ்ன்னு சொல்லி முட்டு கொடுத்துருப்பான். ஒருத்தருக்கு சப்ளிமெண்ட் சஜஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரி ரொம்பவே முக்கியம். இன்கேஸ் இந்த சப்ளிமெண்ட்னால
ஒரு உயிர் போனா இதுக்கு யார் பதில் சொல்லுவா? ஆனா இன்னும் இதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. இவனுக்கு அவனோட சப்ளிமெண்ட் விட்டா போதும். அதனால ஒரு 150 ரூபா, கேவலம் ஒரு 150 ரூபாய்க்காக ஒரு உயிர் போனா எவ்வளவு கேவலமான விஷயம். காசு இப்படி சம்பாதிச்சு என்ன ஊர்ல எனக்கு. இது மட்டும் இல்ல, இன்னொருத்தங்க நீர் கட்டி இருக்கு, டாக்டர் வெயிட் லாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த சப்ளிமெண்ட் எடுக்கலாமான்னு கேட்டிருக்கு. எஸ் டெஃபினெட்லி அப்படின்னு இன்னொரு இருக்கும். அண்ட் இவனோட கமெண்ட் செக்ஷன் எல்லாத்துலயுமே ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணி மக்களை பிரெயின் வாஷ் பண்றதுல மட்டும்தான் இவனோட குறிக்கோளாவே இருந்திருக்கு. ஏன்டா இந்த வீடியோவை நீ பார்த்துட்டு இருந்தா நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இப்ப இவங்க நீர் கட்டி வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்காக உங்ககிட்ட வர்றாங்க, உனக்கு நீ ஒரு சர்டிஃபைட் ஜிம் ட்ரைனர், உன்னால இவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ பதில் சொல்லுவியாடா? எல்லாத்தையும் விட்டுருங்க. இவன் ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ணா ஓகே, செகண்ட் டைம் தப்பு பண்ணா ஓகே, தேர்ட் டைம் என்ன பண்ணா தெரியுமா? ஒருத்தங்களோட சப்ளிமெண்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, இதை எடுக்கலாமான்னு கேட்டு வந்திருப்பாங்க. அவங்க ஒரு இன்னசென்ஸ்ல கேட்டிருக்காங்க, அதுக்கு இந்த தெர்மிசியஸ் சீக்கிரமா முடிச்சிருங்க அப்படின்னு வாய் போட்டு இருந்திருப்பான். நான் கேட்கிறேன், உனக்கு இன்னொருத்தவங்க உயிர்னா அவ்வளவு கேவலமா போச்சா? இதனால அவங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் ஆகி இப்ப அவங்க தவறிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்களோட குடும்பத்துக்கு நீ பதில் சொல்லுவியாடா? அண்ட் நீ ஒரு போலீஸ் கிட்டயோ இல்ல கோர்ட்டோ உன்னை எந்த கேள்வியும் கேட்க போறது இல்ல. நீ ஜஸ்ட் கமெண்ட்ஸ்ல இப்படி போயிடுவ. அந்த குடும்பம் தான்டா உன்னால பாதிக்கப்படுது. உனக்கு அதை பத்தி கொஞ்சமாச்சும் அக்கறை இருந்துச்சுன்னா இப்படிலாம் கமெண்ட் பண்ணுவியாடா நீ? இந்த வீடியோல இவனை பத்தி பேசுறதுக்கான முதல் காரணமே இவன் ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் பத்தி வீடியோ போட்டதுதான். அண்ட் அதுல மட்டுமே எனக்கு கிடைச்ச கமெண்ட்ஸ் மட்டும்தான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். இவனோட சேனல்ல மட்டும் அவ்வளவு மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருந்திருக்கான். இவனால எத்தனை உயிர் போச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அண்ட் இதுல இவன் ப்ரொமோட் பண்ண குப்பையில இன்னொரு குப்பை இந்த C4 ப்ரீ ஒர்க் அவுட்ன்றது தான். இதுல இருக்கிற ஒரு உருப்படியான ஒரே விஷயம்னா இந்த கெஃபைன் 150 மில்லிகிராம்ஸ் தான். இந்த அளவுக்கு ஓவர் பிரைஸ்டான ப்ராடக்ட்டுக்கு விற்கிறது ரொம்பவே தவறான விஷயம் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த 150 மில்லிகிராம்ஸ் ஆஃப் கெஃபைன் நீங்க ஒரு கப் காஃபி குடிச்சாலே உங்களுக்கு வந்துடும். ப்ரீ ஒர்க் அவுட்னு தனியா இதை செல் பண்ணி இது எஃபெக்டிவான சப்ளிமெண்ட் விற்கிறது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். ஜஸ்ட் ஃபார் மணி மேக்கிங் பர்பஸ்க்காக எவ்வளவு பித்தலாட்டம் பண்ணி இவன் விற்கிறான். இந்த மாதிரி பலன்னு பேக்கேஜிங் பண்ணி இதுல வந்து இந்த காம்பவுண்ட் இருக்கு, இது உங்களோட அலர்ட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணும், இந்த காம்பவுண்ட் இருக்கு, இது உங்களை நல்லா ஃபோக்கஸ் பண்ண வைக்கும், இதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெப்ஸ் கிடைக்கும்னு ஃபேன்சி பேரை வச்சு உங்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கார்பரேட் மாஃபியாவே இருக்கு. அண்ட் இதை பத்தி பேச எந்த இன்ஃப்ளூயன்சஸும் முன்னு வர மாட்டாங்க. பிகாஸ் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த இன்ஃப்ளூயன்சஸ் இந்த கார்பரேட் மாஃபியா கிட்ட காசை வாங்கிட்டு அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்றதுல மட்டும்தான் இருக்காங்க. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் மக்கள் கிட்ட அவேர்னஸ் இல்லாததுதான். ஸோ நான் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிற ஒரே விஷயம் என்னன்னா, இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இந்த வீடியோவை எப்போ ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. 8 வருஷம் முன்னாடி நான் ஜிம் ஜாயின் பண்ணும்போது நான் ஃபேஸ் பண்ண பெரிய இஷ்யூ இதுதான். எந்த ப்ராடக்ட் எனக்கு ஒர்க் ஆகும், எந்த ப்ராடக்ட் எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியாமலே நிறைய சப்ளிமெண்ட்ஸை நான் யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். அண்ட் நான் ட்ரெயினரா ஒர்க் பண்ண இந்த 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே விஷயம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லார்கிட்டையும் இந்த அவேர்னஸை கொண்டு வாங்க. அண்ட் இந்த வீடியோல நீங்க லாஸ்ட் வரைக்கும் வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு போனஸ் செக்மெண்ட் தான் இது. ப்ரீ ஒர்க் அவுட் எஃபெக்டிவான்னு கேட்டீங்கன்னா எஃபெக்டிவான சப்ளிமெண்ட் தான், பட் அதோட டோசஸ் கரெக்டா இருக்கணும். ஒரு நல்ல ப்ரீ ஒர்க் அவுட்டா சூஸ் பண்ணி உங்களுக்கு காசு இருந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆல்வேஸ் நீங்க ஒர்க் அவுட்க்கு போறதுக்கு முன்னாடி நீங்க பனானா எடுத்துக்கலாம். இதுல ஃபாஸ்ட் டைஜஸ்டிங் கார்ப்ஸ் இருக்கு அண்ட் பொட்டாசியம் இருக்கு. செகண்ட், பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம், இது உங்களுக்கு நல்ல பம்ப் தரும். தேர்ட் ஒன், கெஃபைன் இருக்கிற பெஸ்ட் ட்ரிங்க் எதுன்னா அது காஃபி அண்ட் டீ தான்.